அண்ணா, நேத்து அட்வான்ஸ் கேட்டிருந்தேன்ல, இன்னைக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ணா, அண்ணா, அ, என்னம்மா? அட்வான்ஸ் நேத்து கேட்டிருந்தேன். அ, எப்ப கேட்ட? நேத்து ஈவினிங் கேட்டேனா? ஆம், அ, 2000 கேட்டிருந்தல? ஆமாண்ணா. மறந்துட்டேன். ம். இரு. இந்தா. தேங்க்ஸ்ண்ணா. ம். ம். மாமா மாமா அ, 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 கடையில தான் இருக்கீங்க. ஆனா உங்க ஞாபகம் எதுவுமே இங்க இல்லையே மாமா. உனக்கு இதெல்லாம் தெரியுமே வீரா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்மணி மேல கோவமா இருக்கீங்களா? கோவமா? அவகிட்ட கோச்சிக்கிட்டு நான் எங்க போப் போறேன்? அதெல்லாம் இல்ல. அப்படி கோவப்படுறதா இருந்தா நான் என் மேலதான் கோவப்படணும். எனக்கு வருத்தமா இருக்கு வீரா. இதுக்கப்புறம் எப்படி நான் அவகிட்ட அன்பு காட்டுறதுன்னு எனக்கு தெரியல வீரா. அவ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படியாவது அவ மனசுக்குள்ள போயிடணும், அவ அன்பை சம்பாரிச்சிடணும்னு தினம் தினம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அது எதுவும் நடக்கலன்னு தெரியும் போது நான் தோத்துட்டேனோன்னு எனக்கே என்னை பார்த்து ரொம்ப கில்ட்டா இருக்கு வீரா. மாமா அப்படிலாம் நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி மாமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வீரா. இங்க சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல மாமா. நீங்க கொஞ்சம் மனசு விடாம கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே மாத்திரலாம். அவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ரிலேஷன்ஷிப்ல வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் மாமா. அது நாம மத்தவங்க மேல காட்டுற அன்பு. அது எல்லாமே உங்ககிட்டே இருக்கு. அத நீங்க விட்டுறாதீங்க மாமா. அதை விட்டு நீங்க விலகி போனீங்கன்னா அவளும் ரொம்ப தூரம் விலகி போயிருவா. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பக்கத்திலே இருக்கணும் மாமா. அது நீங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா உங்க அக்கா மாமா கண்டிப்பா கண்மணி புரிஞ்சுப்பா மாமா. அவ கெட்டவளா இல்ல மாமா.